ஸ்பீட் பிரேக்கர். ஓகே. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எல்லோரும் நோட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து விழுப்புரம் தான் போயிட்டுருக்கோம். விழுப்புரம் நம்ம விஜயண்ணா மாநாடு நடத்துகிறார் விழுப்புரத்தில். அந்த விழுப்புரம் மாநாடுக்கு தான் கிளம்பிட்டேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலைல 4 மணி. என்னடா சீக்கிரமாக போகிற மாதிரி கேட்குறீங்களா? ஆமாங்க, நிறைய விஷயம் நான் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு எனக்கு இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் எல்லாம் தெரியும், நம்ம ஏர் ஷோ நடத்துனாங்க தெரியுமா சென்னையில். அந்த ஏர் ஷோ வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், எப்படியாவது போய் நம்ம அந்த ஏர் ஷோவை பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே சொல்லிட்டு நைட்டு தூக்கம் வரல. எனக்கு எப்படி இருக்கும் அந்த ஏர் ஷோன்ற ஞாபகத்துலேயே அந்த ஒரு தாட்லேயே இருப்பேன். எனக்கு அந்த ஒரு இடத்துக்கு கன்ஃபார்ம் கமிட் ஆகிட்டேன்னா அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு அதை பற்றியான தூக்கம் வராமல் ஒரு டிப்ரெஷன்லேயே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா ஒரு நைட்டு வரைக்கும் அந்த யோசனையிலேன்ட்டு ஒரு 3:30 தான் படுத்தேன். பார்த்தா காலைல 10 ஆயிடுச்சு. ஏந்தா ஐயோ சாமி, ஷோவே அங்கே 10 மணிக்கு தான். சரி என்னடா பண்ணுறது, சரி எப்படியாவது போயிடல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து கிளம்பிட்டேன். கிளம்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வேளச்சேரி மத்திய காலேஜ் தாண்ட முடியல என்னால். அச்சோ போச்சா, சரி மத்திய காலேஜ் தான் தாண்ட முடியல, ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே இது போடான்ற மாதிரி அங்கேயும் வந்து சரியான க்ரௌடு. ஐயோ இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இந்த ஏர் ஷோன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு எனக்கு அந்த ஏர் ஷோவை மிஸ் பண்ணது. சரி அது மாதிரி வந்து இந்த மாநாடு அந்த மாதிரி நடக்கக்கூடாது. மாநாடுன்னு சொல்ல, இந்த திருவிழாவுக்கு நம்ம எப்படியாவது போயிடணும். விழுப்புரத்தில் நடக்கிற வி நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அது. அந்த இடத்துல அந்த மாநாடு விஜய் நான் நடத்துகிறாரு. இப்போ அந்த மாநாடு தான் போயிட்டுருக்கேன். என்னடா நம்மளுக்கு அரசியல் நம்மளுக்கு வராதே, நம்ம எங்கடா அதில் போகிறோமேன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. எனக்கு வந்து என்னவோ தெரியல, அந்த மாநாடுக்கு போய் கன்ஃபார்ம்டாக கலந்துக்கிட்டோன்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குது. அது ஏனே தெரியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதமாக அந்த மாநாடுக்கோசம் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். போகணுன்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி அண்ணன் அரசியலுக்கு ஃபஸ்ட் டைம் வராரு, ஃபஸ்ட்டு மாநாடு அதுவும் நம்ம விஜயநாது. அதனால் சரி கன்ஃபார்ம்டாக நம்ம போயே ஆகணும் இந்த மாநாடுக்கு, மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் வரேனாங்க. அந்த அண்ணோட கட்சியிலே போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்களே வந்து இன்னும் நான் சொன்னேன், அடி நம்ம காலையில் 6 மணிக்கே போயிடலான்டா அப்படின்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் ஓகேன்னாங்க. பார்த்தா யாருமே வரல. எல்லாருமே வந்து நான் லாஸ்ட் நேரத்தில் ஃபோன் பண்ணி நான் எல்லாருமே கேட்குறேன், யார் யார் வரீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க யாருமே வராமல் போது விட்டாங்க. சரி ஓகே நம்ம முடிவு பண்ணிவிட்டோம் நம்ம போகணுன்ற போது சோலோ ரைடாக இருந்தால் கூட பரவாயில்ல, தாராளமாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு சோலோவாகவே கிளம்பிட்டேன். ஆனால் பசங்க வருவானுங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருவானுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் வேலைலாம் அங்கே இருக்குது. போயிட்டு கொஞ்சம் சில ஷார்ட்ஸ்லாம் எடுப்போம் நம்மளோட வியூவர்ஸுக்கோசம். அதெல்லாம் எடுத்து போடுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பெருங்குளத்தூர் தாண்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் திண்டிவனம் கிட்ட நான் போய்ட்டு அப்படியே பிளாக் போட்டு எடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இவ்வளோ தூரம் பேசிட்டு போகிறதுல ஒரு மாதிரியாக இருக்கும் guys. வா பெருங்குளத்தூர் கிட்ட போயிட்டு நான் அப்படியே பிளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறம் போகிற வழியில் எதனா நல்ல சீன்ஸ்லாம் அந்த எப்படி சொல்லணும்னா, நம்ம விஜயனாக்கு ரசிகர் ஏகப்பட்ட பேனர் வச்சுருக்காங்க இந்த ரோட்டில். ஏன்னா நான் வந்து நியூஸில் பார்க்கும்போது நிறைய பேனரை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, குடிக்காமல் வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வண்டி சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க வண்டி ஓட்டுறவங்க. இந்த வாட்டி ரொம்ப ஒரு சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு விஜயனை ரொம்ப போராடி இருக்காரு. இந்த மாநாடு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடியணும்னு கடவுளிட வேண்டிப்போம். எல்லாம் காட் இஸ் கிரேட். பார்த்து கடவுள் தான் வந்து மாநாடு வந்து கொஞ்சம் இது பண்ணும். ரொம்ப கான்ட்ரவர்சிங்க, சரியான கான்ட்ரவர்சி இந்த மாநாடு ஃபுல்லாகவே. மீடியா போட்டு வறுத்தெடுக்கிறாப்புல, சோஷியல் மீடியாவும் சரி டிவி மீடியாங்களும் சரி இந்த விஷயத்தை வந்து செம்மையாக வருகிறாங்க. ஏன்னா வந்து சின்ன தப்பு செஞ்சால் கூட பெருசாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் தயவுசெய்து விஜய் ரசிகர் அடிக்கிற யாருமே வந்து எந்த ஒரு தப்பும் செய்யாமல் இந்த மாநாடு அழகாக அவருக்கு பண்ணி இந்த மாநாடு வந்து அழகாக எப்படி சொல்லணும்னா அழகாக இருக்கணும்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு சுமூகமாக இருக்கிற மாதிரி நம்ம பசங்க இல்லாமல் நம்ம இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த மாநாடை நடத்தணும்னு நான் சின்னதாக ஒரு வேண்டுகோள் தான். எனக்கும் அதே மாதிரி ஒரு தாட் தான். எனக்கு என்னன்னா, நம்மளால் எந்த ஒரு அந்த மாநாடுக்கு எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதை நான் சொல்லிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழகாக டீசெண்டாக போய் மாநாடு அட்டன் பண்ணுறோமோ அவ்வளோ டீசெண்டாக மாநாடு அட்டன் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக ரிட்டர்ன் வந்துடணும். இதுதான் பெஸ்ட்டு. இப்படி தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். போவோம், மாநாடு போவோம், எப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு நிறைய மக்கள் அந்த மாநாடுக்கு வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு
15,000 சாரி 5 லட்சம் பேர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. சாரி, ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி நடக்கும்னு தெரியல. ஏன்னா இந்த அது சென்னையில் அதுவும் அன்றைக்கி லீவ் டே வேறு, கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை வேறு சரியான க்ரௌடு. அதெல்லாம் நம்மளால் சத்தியமாக முடியாது. நான் மத்திய காலத்தில் லாக் ஆகிட்டேன். எனக்கு இன்னும் அப்படியே அந்த டென்ஷன்லேருந்து என்னால் வெளியே வரவே முடியலைங்க. நான் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏர் ஷோ பார்க்காம 25 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நடந்த ஏர் ஷோவை நான் என்னால் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணது பெரிய வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கெலாம் சொல்லிக்கிறேன், நிறைய வீடியோஸ் வந்து எடுத்தேன். அந்த குத்தெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அதெல்லாம் கேட்டால் எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஒரு கோவலம் வீடியோ திருப்பி ரீப்ளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கோவலம் வீடியோ திருப்பி எடுத்தேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நல்லா வீடியோ எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது. என்னோடய மைக்கில் வந்து பேட்டரியை மாற்ற மறந்துட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா, ஆடியோ வந்து பக் ஆகிடுச்சு. பக்குனா எப்படின்னா ரொம்ப லோவாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. நான் அப்படியே அதை போட்டேன்னு வைங்களேன், ப்ராப்ளம். அதனால் சரி ஓகே, வாய்ஸ் வரும் கொடுக்க தேவையில்லை, நம்ம கோவலம் தானே, நெக்ஸ்ட் டைம் முன்னாடி வாட்டி போகும்போது நம்ம ப்ளாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவலம் ப்ளாக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா திருப்பி கோவலம் ப்ளாக் எடுப்பேன். ஒரு எப்படின்னா, நம்ம இப்போ ஊட்டி போகிறோம். ஆமாம், நம்ம எல்லோரும் ஊட்டி போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஊட்டி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 ரைடர் வராங்க. ஆல்ரெடி பசங்க ரைட் போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவனுங்க வந்து இந்த விஜய் அண்ணா மாநாடு கோசமே அந்த ரைடை கேன்சல் பண்ணிட்டேன். அவங்க வந்து கொல்லிமலை, ஆமாம் கொல்லிமலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி, ஊட்டி இல்லை ஏதோ குற்றாலம் கொல்லிமலை அந்த ரூட்டு பக்கம் ஒரு ட்ரிப் வந்தது எங்கள் கையில். பசங்க அவனுங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வீடியோலாம் போட்டு நம்ம வெறுப்பேற்றுறானுங்க. சரி ஓகே, ஆல்ரெடி சரி நம்மளும் ஒரு நாள் தனியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம விஜய் அண்ணாவோட மாநாடுக்கு இன்னும் ஒரு நான் கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்கிட்ட ரன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் தான். திண்டிவனம் போய்டுவேன். திண்டிவனத்துலேருந்து டைரெக்டாக விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து நான் திண்டிவனம் போயிட்டு அதுலேருந்து பிளாக் பண்ணுறேனே. ஆமாம், எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டே போயின்னு இருப்பேன். என்ன பேச விட்டா பேசுன்னு பேசுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கடுப்பாகணும். ஆம்புலன்ஸ்லாம் செம்ம ஸ்பீடாக போகுது. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல ப்ளாகை என் பண்ணிக்கிறேன். போக நல்ல வியூவை சொன்னால் அழகாக எடுத்து ப்ளாக் போடுறேன். ரோடு வேறு பயங்கரமாகுது. சரி ஓகே கைஸ், 6 மணி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கிட்ட போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி திண்டிவனத்தை தாண்டிட்டேன். திண்டிவனத்தை தாண்டி ஒரு 18 கிலோமீட்டர் ஏதோ நினைக்கிறேன். ஆமாம், சம்திங் 18 கிலோமீட்டர். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடும் கூகுள் மேப் சொல்லுது. இன்னொரு விஷயம் சொல்ல போனது பார்த்தீங்கன்னா, பேனர்ஸ்லாம் வேறு லெவலுங்க. இந்த ரோடு ஃபுல்லாக பேனர் ரொப்பி வச்சுருக்காங்க 2 பக்கமும். எப்படி சொல்லணும்னா வேறு லெவலு. இந்த பக்கமும் பேனரு, அந்த பக்கமும் பேனரு. ஒரு தெருக்கு ஒரு எப்படி சொன்னால் தனிப்பட்ட ஆளுங்களே சரி, அவங்களே சரி வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி சுற்றி பேனர் தான். சத்தியமாக நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கட்சிங்கள மீட்டிங்லாம் இந்த மாதிரி ரோட்டில் பார்த்துருங்க பேனர் வைக்கிறது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரொம்ப அதிகமான பேனர்ஸாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இல்லை, ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதுப்பு நிலம். அந்த பக்கம் ஏதோ ஏரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக ஏதோ ஏரி இருக்குது. அதனால் இந்த பக்கம்லாம் எதுவும் வைக்கலாம். ஆனால் ஊர் பக்கத்துலலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் கன்ஃபார்ம்டாக அங்கே ஒரு பேனர் இருந்துருது. நல்லா பண்ணுறாங்க. மக்கள் விஜய்க்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் எனக்கு ரொம்ப மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கலாம். நானும் ஒரு மக்கள் தானே, எப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் ஒரு மக்களில் ஒருவன், நானும் ஒருவன் அப்படின்ற தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம அங்கே இதுவாண்ட போயிடுவோம். அங்கே போயிட்டு கிட்ட போய்ட்டு நான் அப்படியே ப்ளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் வரும், யூ-டர்ன் போட்டு வரா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் பார்த்துட்டு பக்கத்தில் வரும்போது அழகாக அந்த வியூவும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேன் தான் தெரியுதா. இதில் வந்து ஒரு தொகுதிக்குமே வந்து நிர்வாகிகளை போட்டு அவங்க மூலியமாக அந்த வேன் வழியாக கூட்டிகிட்டு வராங்க எல்லாரையுமே. ஒரு வேனுக்கு மினிமம் இதில் இருந்து 25 பேரோ சம்திங் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேனில் எல்லோரும் சேஃப்டியாக கூட்டின்னு வந்து போகிறதுக்கு ஒரு ஆள் வந்து, ஒரு வேனுக்கு ஒரு ஆள் சேஃப்டியாக கூட்டின்னு வந்து போகிறதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஃபுட்டு எல்லாம் கரெக்டாக போதான்னு பார்க்குறதுக்கு. எல்லோரும் லாங்லேருந்து வராங்க, இவ்வளோ தூங்கிட்டாங்க. இன்னும் மாநாடு கிட்ட வந்துட்டான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் அங்கே இருப்போம். வாங்க
அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு லாங் ரைடு 130 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநாடு கிட்ட வந்துட்டுருக்கேன். இன்னும் போக போக என்னென்ன இந்த மாநாடு என்னென்னலாம், சரி இந்த திருவிழாவில் என்னென்னலாம் அப்படி தான் சொல்லலாம், இந்த திருவிழாவில் என்னென்னலாம் வந்து நடக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். யாராவது வரல முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக என் பிளாக் பாருங்கள். அவ்வளோதான், முழுக்க முழுக்க என் ஃபாலோவர்ஸ்க்கோசம் தான். போய் பாருங்கள். சரி, ஓகே, கிட்ட போய்ட்டு பிளாக் எடுக்கிறேன். மக்களே, ஒரு சின்னதாக டீ பிரேக் எடுத்தேன். ஆக்சுவலாக டீ பிரேக் முடிஞ்சு இப்போ கரெக்டாக திண்டிவனம் வந்துட்டேன். திண்டிவனத்துலேருந்து இன்னும் நான் 21 கிலோமீட்டர், அதாவது இன்னும் ஒரு 20 மினிட்ஸ். ஆமாம், 21 கிலோமீட்டர் வருது, 20 மினிட்ஸ் காமிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் டைரெக்டாக அந்த வி சாலை, ஆமாம் வி சாலைன்ற லொக்கேஷன் வந்து போயிடுவேன். போயிட்டு அங்கேருந்து போகிற வழியிலேயே பயங்கரமான அட்ராசிட்டி ஓவராக எப்படி சொல்லுன்னா நல்லாயிருக்கு. சவுண்டில் கேட்காதுன்னு நினைக்கிறேன். இந்த லாரி சவுண்டு ஹெவியாக இருக்குது. சரிங்களா, தாண்டிடலாம். ஆமாம், வி சாலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம அந்த லொக்கேஷன் போயிடுவோம். அங்கேருந்து எடுக்கிறேன், ப்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் காலையில் 4 மணிக்கு கிளம்புனேன். அங்கேருந்து 130 கிலோமீட்ரு. மணி இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து 6 போகுது. கரெக்டாக நான் 6 மணிக்கு இங்கே இருக்கேன். இப்போ 6 மணிக்கு நான் அங்கேருந்து கிளம்பியிருந்தேன்னா 7, 8, 9 மணிக்கு தான் நான் இங்கே வந்தே இருப்பேன். அப்போனா கணக்குப்படி பார்த்துங்க, நம்ம 4 மணிக்கு கிளம்பே கரெக்டாக 6 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன். ஏன்னா 6 மணிக்கு வந்து சீக்கிரம் ஏன் நான் வரேன்றேன்னா, சில காட்சிகள் கூட்டமாக இருக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கூட்டம் வராதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் சரி, ஓகே, அதுக்கு கொஞ்சம் க்ரௌடு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து இது பண்ணிடுவோம். நான் சில ஷாட்ஸ்லாம் உங்களுக்கோசம் தான் எடுப்போம் அப்படின்ற ஒரு தாட்டு. இந்த இடத்துல வந்து நான் என் பண்ணல வீடியோவை. ஆக்சுவலாக வந்து டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா பிளாக் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த ஒர்க்கு, ஆமாம் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக தான் இருக்கும். 1 வே ரோடு மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை 2 வே ரோடு தான். கொஞ்சம் ரோடு சரியில்லாமல் இருக்குது. சரிங்களா, டப்பால்னு தட்டும் எதனா ஒன்று தட்டினா. மாநாடு இன்னும் திருவிழா, விஜயனோட மாநாடு திருவிழா நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கெல்லாம் கேமரா வியூ வி சாலைக்கு வந்தோன்னே ஒரு ஹாப்பி தான். லொக்கேஷனை நம்ம ட்ராப் வந்துட்டாலே நம்ம வர வேண்டிய லொக்கேஷனுக்கு வந்தாலே கொஞ்சம் பார்த்தீங்களா, விஜய் தீவிர ரசிகர் போல இருக்குது இவரெல்லாம். A few moments later. குட் மார்னிங் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வி சாலைக்கு வந்துட்டோம். இதான் மாநாடு அரங்கம், ஃபுல்லாக மாநாடு என்ட்ரன்ஸ். உள்ள அலோடு இல்லை போல இருக்கு, எப்படின்னு தெரியல. போனால் தான் நம்மளுக்கே தெரியும். எந்த பக்கம் என்ட்ரி ஆகுறாங்களோ அந்த பக்கம் போய் பார்க்கணும். ஆக்சுவலாக 2 மணிக்கு தான் என்ட்ரின்னாங்க. என்ன நடக்கும்னு தெரியல, போய் பார்ப்போம்.
மக்கள் எல்லோரும் முன்னாடி இருக்க சீட்டுக்கு போகிறதுக்கு போயிட்டுருக்காங்க. நம்மள அப்படியே மாறிப்போம். சேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நிலைமையில் இருக்குன்ட்டு. இல்லை ஆக்சுவலாக சேர்லாம் சூப்பராக தான் அடிக்க வச்சுருந்தாங்க. ஒரு வேளை காற்றடிச்சனால விழுந்திருக்குமா, நார்மலாக விழுந்திருக்குமான்னு தெரியல. எல்லாம் கிணறு அது. ஆக்சுவலாக அந்த இடத்துல கிணறு இருக்குது. அதை மறைக்கிறதுக்கோசம் ஃபுல்லாக கட்டை போட்டு ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. மேலே ஏறி கும்பல் சேர்ந்தது மேலே கும்பல் மேலே ஏறிச்சுன்னா உடச்சிக்கன்னு சொல்லிட்டு அதில் பெரிய கிணறு இருக்குது அந்த இடத்துல. A few minutes later. காக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தயவு செய்து அமைதியா இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. Six and a half hours later. இது நம்ம தலைவர் கூட்டி இருக்கிற மாநாடு. நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு. நம்ம வீட்டு விழா, நம்ம குடும்ப விழா, நம்ம கொள்கை திருவிழா. அதுவும் வெற்றி கொள்கை போராட்டத்தையே கொண்டாட்டமா பார்க்கிறவன யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது. அதுவும் கொள்கைகளையே கொண்டாட
இதோ நம்ம தமிழ்நாட்டு மண்ணோட பாரம்பரிய கொண்டாட்டமான கலாச்சார நடனங்கள் இப்போ நடக்க போகுது. கலாச்சார நடனங்கள்
A few moments later. வணக்கம் மக்களே. மாநாடுலேருந்து கிளம்பிட்டோம். யூடர்ன் போடணும். யூடர்ன் எந்த பக்கம் தான் தெரியல. யூடர்ன் போட்டு சென்னையை நோக்கிய பயணத்தை தொடர வேண்டும். ரொம்ப டயர்டு. ஆம்புலன்ஸ் போயிடும். ஆம்புலன்ஸ் பின்னாடியே போயிடுவோம் கொஞ்ச தூரத்துக்கு. மக்களே, சென்னை கிளம்பியாச்சு. விக்கிரபாண்டியிலேருந்து சென்னை கிளம்பிட்டோம். இப்போ என்னன்னா செம்ம டயர்டாக இருக்குங்க. ஃபுல் எனர்ஜி. சன் அப்படியே சூரியன் உள்ளே இருந்து ஃபுல் எனர்ஜி உறிஞ்சி எடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஃபுல் ட்ரை ஆகிட்டேன். நிறைய பேர் லிஃப்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா லிஃப்ட்டு கொடுக்குறது கூட இப்போ டயர்டு இல்லை. வண்டி நேற்றுனா அவங்க நிறைய பேர் லிஃப்ட்டு கேட்பாங்க. நான் நிறைய ஏற்றிலாம் போகும்போது பாருங்கள், ஒரு காத 3 வண்டி 3 பேர் அந்த மாதிரி ஏறுறாங்க. யூடர்ன் போடணும். யூடர்ன் போகிறதுக்கு எங்கே வழி இருக்குன்னே தெரியல. எங்கே போய் யூடர்ன் அடிக்கிறதுனே தெரியல. ஆனால் இப்போ தூரம் வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல நெட்வொர்க்கே ஒர்க் ஆகலைங்க. நெட்வொர்க் ஏன் ஒர்க் ஆகலைன்னா ஃபுல் டவருமே இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. எப்படி சொல்கிறது சார், இந்த ஏரியாவோட கவரேஜை தாண்டி பீப்புள் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நெட்வொர்க்கே ஸ்டக் ஆகிடுச்சு. தண்ணி தெய்வம், ஒரு தெய்வம் தண்ணி குத்தி என்னை காப்பாற்றுச்சு. யூட்டன் போட்டு கிளம்ப வேண்டியது தான். தமிழக வெற்றி கழகம். செம க்ரௌடுங்க. கிட்டத்தட்ட வந்த ஜனம் வந்துகிட்டே இருக்குது, போன ஜனம் போயிட்டே இருக்குது. நம்ம விஜய் அண்ணா என்ட்ரி ஆனோடனே நான் கிளம்பிட்டேன். விஜய் அண்ணா வந்து ஒரு கொடி ஏற்றினார். அதுக்கப்புறம் விஜய் அண்ணா இதோட 6 மணிக்கு 8 மணிக்கிட்ட தான் பேசுவார். அதற்கு ஸ்டேஜில் தான் உட்காந்துட்ருப்பார். நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, காலிலேருந்து சாப்பிடல. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இந்த ப்ளாக் எடுக்கிறதுக்கு. நிறைய விஷயம் மாட்டியிருக்கு இந்த ப்ளாகில். எல்லாத்தையும் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி தாங்க. தண்ணிக்கு அவ்வளோ விளம்பரம் கொடுத்தாங்க. தண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம், அந்த மாதிரி வச்சுருக்கோன்ட்டு தண்ணி டோட்டலாக சொதிப்பிச்சு. தண்ணி டோட்டலாக என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்கோம் ஒரு ரோ, அங்கே போய் உக்காந்துட்டேன் நான். ஓகேவா, அந்த ரோவில் இருந்து ஸ்டேஜ் நான் கரெக்டாக நான் உட்காந்துருக்க 2 ரோவில் இருந்து ஒரு விஜய் நான் ஸ்டேஜ் அழகாக தெரியும். விஜய் நான் பேசுறது அழகாக தெரியும். ஆனால் என்னால் அதை பார்க்க முடியல. கிளம்பிட்டேன். ஏன் கிளம்பிட்டேன்னா, அதை பாருங்க க்ரௌடை பார்த்தீங்களா. நிறைய இஷ்யூ. வெளியே வரத்துக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடுச்சு. எல்லோரும் கிட்டே போய் விஜய் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. ஆனால் நாங்களே கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் பார்த்தோம். 2 கவுண்டர் தள்ளி இருந்து பார்த்தும்போதே எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியல. பொறுமையாக போவோம். எல்லாம் மக்கள்லாம் வர போகிறாங்க. ஆனால் செம்ம தண்ணி தாக்க எடுக்குதுங்க. வெளியே போயிட்டு இந்த இடத்துல டவர் ஒர்க் ஆகல. இன்னும் கொஞ்சம் தூரம் கவரேஜை விட்டு வெளியே போகணும். இந்த டவர் கவரேஜை விட்டு வெளியே போயிட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸு அப்படியே இறக்கணும்னு ஏன் தேன் மாதிரி இருக்கும். உலகமே தெரியும் அந்த சாத்துக்குடி ஜூஸில். காலிலேருந்து சாப்பிடல, வெறும் வயிறு. நேற்று நைட்டு வந்து என்ன சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன். அம்மா அதோடு சுற்றிட்டுருக்கேன். எனக்கா பக்கத்தில் வர கூட்டம் அப்படியே நெருக்குறாங்க போட்டு. எவ்வளோ நேரம் நெருக்கின்னு உட்காந்துட்டுருக்கிறது நான். வண்டிலாம் ஜஸ்ட் ஆகி போச்சு ரொம்ப. ஐயோ, இவங்க வரும். நம்ம காலையிலே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இருந்தாலும் இதெல்லாம் ப்ளாகில் வரும் பாருங்கள். அந்த அண்ணன் காலில் தெரியாமல் தட்டிட்டேன். நான் தான் தட்டினேன். அந்த அண்ணன் இருந்தாலும் சாரின்ட்டார். ஓகே, இருந்தாலும் நம்ம சாரி கேட்கணும்ல.
க்ரௌடு கொஞ்சம் நஞ்சம் க்ரௌடு கிடையாது. தீவிரமான விஜய் ரசிகருங்க எல்லாமே சீரியஸாக. அது அந்த ஒரு ஸ்டெப்பு அந்த ரேம்ப் வாக் ஒன் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் தான் நடந்தார் பாருங்கள். வேறு லெவலு, சும்மா வேறு லெவலில் பயங்கரமாக இருந்தது. சும்மா அப்படியே சால்வையை போட்டுக்கிட்டு கீழே இருந்த அந்த சால்வையை எடுத்து அவரே போட்டுக்கிட்டு சும்மா வேறு லெவலில் கெத்து பண்ணிட்டா. இப்போ மனுஷன் பிடிச்சிருவாங்க கன்ஃபார்ம்டா. 75% என்னை பொறுத்த வரைக்கும் 75% வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் என்னென்னா ரொம்ப லேட்டு. இந்த டைமிங்கில் வரவே கூடாது. இந்த டைமில் உள்ளே விட மாட்டாங்க. இப்போ என்னென்னா இவங்க எல்லாரையுமே வந்து இன்னொரு செகண்டரி வந்து பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. சென்னை போகிறேன் சரி உக்காருங்க. எப்பா என்னையா தள்ளுறா? என்னையே பிடிச்சி தள்ளுற, என்னையே பிடிச்சி தள்ளுறீங்களே. A few minutes later. ஓகே, எப்படியும் மாநாட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க. என்ன எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மாநாடு பார்த்தீங்கன்னா நல்லா நடந்தது. விஜய் அண்ணா வந்த பேருக்கு தான் இந்த மாநாடே ஒரு களை கட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஏன் இருக்க முடியலன்னா, நான் காலையிலேருந்து அங்கே வெயிலே உட்காந்துருந்தேன். வெயில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அப்படி இப்படின்னு சமாளித்து இருந்துட்டேன். ஒரு 6 மணிக்கு மேலே என்னால் வந்து சமாளிக்க முடியல. சரி, விஜய் நான் வந்தவொடனே நம்ம பார்த்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற தாட்டில் தான் இருந்தேன். விஜய் நான் வந்தார், என்ட்ரி பண்ணாங்க. அந்த வாக்கிங்லாம் அந்த பக்கம் நடந்தார். நடந்துட்டு போயிட்டு அதுக்காக சரி சார் சேர் போட்டு வச்சுருந்தாங்க. சேரில் உக்காந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து அந்த உறுப்பினர்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. சரி, இதுக்கு மேலே உயிர் தாண்டா முக்கியம் குமார் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியே போகலான்னு பார்த்தா வழி விட மாட்டுறாங்க. ஐயோயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்படியே எனக்கு தண்ணி தாக்கம், சரியான தண்ணி தாக்கம். ஓகேவா, கிட்டத்தட்ட நான் வந்து காலையில் எதுவும் சாப்பிடல. ஈவினிங் சரி ஆகும், ஏன்னா ஸ்நாக்ஸ்லாம் தரான்னு சொன்னாங்களே, சரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல 6 மணிக்கு உள்ளே போய் உக்காந்துட்டேன். ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்நாக்ஸும் தரல. தண்ணி பாட்டில், ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் என் கைக்கு மாட்டுச்சுங்க. அதுவும் இத்தினூண்டு சின்ன பாட்டில். அவங்க தண்ணி பாட்டில் போடுறாங்க தூக்கி, யாருங்களா அது பாட்டில் தூக்கி போட்டுனுங்கிறாங்க. தண்ணி பாட்டில் எல்லாம் பிடிச்சி குடிக்கிறாங்க. இல்லைன்னா விஷயம்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு வந்து வரவே இல்லை. நம்மளுக்கே ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜம்ப் வச்சு ஒரு கேனை பிடிச்சதுனால நான் குடிச்சிட்டேன். அந்த ஒரே ஒரு கேன் தான் குடித்தேன். அதை வச்சு கொஞ்சம் சமாளித்தேன் ஒரு 6 மணி வரைக்கும். 6 மணிக்கு அப்புறம் சமாளிக்க முடியல. நாளையே 6 மணிக்கு அப்புறம் வந்து என்னால் சமாளிக்க முடியல. சரி ஓகே, அண்ணன் வந்துட்டார், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் வேலை ஆகாது, நம்ம போய் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக நான் பண்ணேன். வெளியே வந்தேன். வெளியே வரத்துக்கு தான் ஒரு பாடுபட்டேன் பாருங்கள். மொத்தம் 3 கம்பி எகிரி குதிக்க வச்சானுங்க. போகிறதுக்கு வழி இருக்குது, அந்த வழியை ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு, பிளாக்னா எப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் ஆளுங்க மொத்தமாக அந்த போகிற வழிகள்லேயே போய் அந்த கம்பி மாதிரி ஏறி உக்காஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு வழியில் போங்கன்னா, டேய் வன்னித்தா கிடைக்கிற வழி விடுவேன். அதுக்கப்புறம் பிடிச்சி கத்தி அதுக்கப்புறம் ஒரு 3 கம்பியை தாண்டினேன். அதே மாதிரி அவ்வளோ வீட்டை அந்த 3 கம்பியை தாண்டி போய் வெளியே போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அங்கே போய் தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் தான் உயிரே வந்ததுப்பா. நாக்கு அந்த அளவுக்கு விரண்டு போச்சுங்க. பிஸ்கெட் கொடுத்தாங்க, அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றேன். நம்ம நாக்குலேருந்து தண்ணி ஊறல, அந்த தண்ணி கூட ஊறல, பிஸ்கெட்டு பறக்குந்து. சரி ஓகே, எப்படியோ மாநாடுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புதிய நண்பர்கள் மாநாட்டில். நம்ம காலிலேருந்து உட்காந்துட்ருக்கோம்ல, அங்கே நிறைய புதுசாக ரெண்டு அண்ணனுங்க இருந்தாங்க. 2 அண்ணன், அதுக்கப்புறம் ஒரு தம்பி. அவள் வந்து எனக்கு அண்ணா நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு, அண்ணா நீ போவாதண்ணே இவ்வளோ நேரம் என்கிட்ட நான் உனக்கு இருந்தேன், நான் என்ன தண்ணி உசார் பண்ணிட்டேன்னா அந்த பையன் தண்ணிலாம் கேட்டான். அப்புறம் தான் அவனுக்கே தண்ணி இல்லை, எனக்கு வந்து தண்ணி கிடைக்கல. சரி நானா சொன்னேன். அவன் சமாளிச்சிட்டான். அவன் வயசு அந்த சின்ன பசங்கள ஆனால் சமாளிச்சிட்டான். என் கூட இந்த 2 அண்ணாங்க, அவங்க ஒரு அண்ணன் வெளியே போயிட்டு அவர் கிஃப்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உள்ளே வந்தார். அப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஓகே மாநாடு முடிச்சு. ஆனால் மாநாடு செம்ம கரெக்டாக பண்ணுறாங்கங்க. நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன். அதெல்லாம் நான் எல்லாத்தையும் ஒன்று எடுத்து வச்சுக்கேன். பாவங்க ஒரு 4-5 பேர்கிட்ட மயக்கமாயிட்டாங்க. ஏன்னா தண்ணி வந்து கரெக்டாக அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அவங்க.
அது ஒன்று. அப்புறம் வெயில் வேறு ஹெவியாக இருந்தது. நல்ல வேளை நான் கூட கையில் ஒரு ஒயிட் ஷர்ட்டு எடுத்துகிட்டு போனேன். அழகாக அதை மேலே போட்டு அழகாக கீழே உட்காந்துக்கிட்டேன். அதனால் வெயில் லைட்டாக தப்பிச்சேன். அப்போ கூட கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது வெயில், தப்பிச்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வெயிலெலாம் நம்ம தாங்கியிருக்க முடியாது. அப்புறமா சரி ஓகே, இதெல்லாம் இந்த ப்ளாகை நான் என் பண்ணிக்கிறேன். செம்ம டயர்டுங்க அதனால தான் அந்த ப்ளாக் நான் வந்து எங்கே வந்து எடுக்கணும் தெரியுமா? இப்போ காமாட்சி ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்து எடுக்கிறேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு டயர்டாக இருந்தது. சரி பொறுமையாக வண்டியை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடுவோம். வரும்போது ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ 2 டீ குடித்தேன். ஒரு தோசை 2 டீ குடித்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பானேன். சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ப்ரிப்பராக தான் போகணும். நான் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போனேன். தண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஒரு டவல் எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு நினச்சேன். டவலை மறந்துட்டு போயிட்டேன். டவலப்பு சரியில்லை, என்ன பண்ணுறது? சரி ஓகே, இந்த ப்ளாக் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். புதுசாக சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ரைடு எங்கன்றதையும் இதில் சொல்லணுமா? சொல்லிடலாம். அடுத்த ரைடு வந்து ஊட்டி போகிறேன். ஊட்டி நம்ம ஊட்டி இது வரைக்கும் பைக் ரைட் போனதில்லை. அதனால் ஊட்டி போகலாம். ஏன்னா கொடைக்கானல் போகலான்னு ஒரு ஐடியா எடுத்தாங்க பசங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக தானே கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். அதனால் கொடைக்கானல் வேணாம், நம்ம ஊட்டிக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஊட்டி வயநாடு ரூட் வழியாக ஏதோ ஊட்டியில் வந்து ஏதோ ஃபாரஸ்ட் ரூட் சொன்னாங்கப்பா. அந்த ரூட் நல்லாயிருக்கும், நம்ம அந்த ரூட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னால்? என்னோடய கேப்டன். ஆமாம், எங்களோட குரூப் கேப்டன் சொல்லியிருக்காரு. அந்த கேப்டன் என்ன சொல்கிறாரோ அந்த பக்கம் போக முடியுதான்னு பார்க்கலாம். அப்புறம் குற்றாலெல்லாம் கூட்டின்னு போகிறோன்னா என்ன பண்ண போகிறான்னு தெரியல கேப்டன் பாய். இந்த வீடியோ கேப்டன் பாய் பார்த்தாருன்னா கரெக்டாக சொல்லுங்கள் கேப்டன் பாய். ஓகேவா? இந்த ப்ளாக் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் கைஸ். எல்லோரும் அதையும் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ரிக்வஸ்ட்டு. இந்த ப்ளாக் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.